வர்றான். இசக்கியம்மா வராள எங்கே இருக்கா? வலது பக்கத்தில் போனால் இசக்கியம்மா வராள, பாலத்துக்கு கீழே ஓடி போனா இருக்கா? அந்த கோயிலுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கா எதுவும்? சரி, என்ன வேணும் இப்போ? பிள்ளைக்கும் அந்த பிரச்சனை எந்த வழியில் வந்து தெரியல. மகாப எம்எஸ்சி முடிச்சிருக்கேன். போனார் என் பொட்ட பிள்ளைக்கு பையனுக்கு வந்து அந்த வெட்டுவரை கொண்டு கொடுத்தாரு. நீங்கள் கண்ணா மூடுங்க கொஞ்ச நேரம். எனக்கு 10 பைசாவோட தொழில் 27 வருஷம் ஃபஸ்ட்டு தான் கட்டி கடமை. உன் பிள்ளைய 3 மாதங்களில் சரியாக்கி தரேன்ப்பா. 3 மாதத்தில் சரியாக்கி தரேன். இன்னொரு பிள்ளைக்கு நல்ல வேலையும் வாய்ப்பையும் உருவாக்கி தரேன். வருமானம் பெருகும். கள்ளக்குறிச்சி ராமர் வாரார் சீதை வாராரே ராமா. ட்ராமா போடுறவங்க யார்? ட்ராமா போடுறவங்க பாப்பா இருங்க. நீங்கள் ட்ராமா போடுவீங்களா? நீங்கள் அப்பா ஸ்ரீராமர் வேஷம் போட்டிருக்கேடா நீ. ஆனால் ராமாயணத்தில் நடிப்ப அப்படி சொல்லுடா ஆம்பளை. கால் வந்துட்டு வா. எள்ளும் பூரிக்க கண்டேன் எரிய கண்டேன். எந்த ஊர்? உங்களுக்கு குழந்தை வர வேணும். ஆம்பளை பையன் பிறப்பா ஸ்ரீராமான்னு பேர் வை. கால் வந்துட்டு வா. என்னடா 2 பிள்ளை இருக்குடா. பிள்ளை ஆம்பளை பிள்ளை தான். ஸ்ரீராமனு பேர் வை. இந்த ஆடி அமாவாசையிலிருந்து உனக்கு தொடங்கிடும். ஜெயித்து வா மகனே, வெற்றி உண்டு. பொம்பளை பிள்ளைக்கு மகாலட்சுமின்னு பேர் வைக்கணும். இந்தா என்னம்மா கண்ண மூடு. இப்பமே மூடு, கண்ண மூடு. சரி போ. ஓகே வா. சக்தி உண்டு. யார்? சரி அடுத்து பேசுவோம். பாப்பா காலைல விட்டு வா. இருக்கிறதுல மூத்த பிள்ளைக்கு நல்ல படிப்பையும் உத்தியோகமும் கிடைக்கும். இன்னொரு பிள்ளை பிஸ்னஸ் லைனில் மாறும். ஒரு பிள்ளைகளுடைய உள்ளம் இப்போ கொஞ்சம் குழப்பம் அடைஞ்சிருக்கு. சீர் பண்ணி வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? கண்ணமுழுங்க. ஜூலை மாதம் 20ஆம் தேதியிலிருந்து தொடங்கிக்கான். வெற்றி கிடைக்கும். அதுக்குரிய பணமும் கிடைக்கும். கால் வந்துடும். ஜென்மபாவ வினையால் அந்த பிள்ளைகளுக்கு மூளை வளர்ச்சியில் குறை இருக்குது. புரியுதா? அதனால் அது மாறுமா அப்படி என்பதற்கு ஆவணி வரை பொறுமை வேண்டும். தொழில் அதுக்கு பிறகு செம்மையாக்கி தரேன். வெற்றி உண்டு. குடும்பத்தோடு வந்தவங்க யாருப்பா? அடுத்த பைத்தியில் ஈரோடு. ஈரோடு வந்து அடுத்து தயாரா நின்னுங்க. ஈரோடு என்னப்பா வேணும் உனக்கு? கண்ண முடுறா தம்பி. கார்த்திகை மாதத்தில் கல்யாண சம்பந்தமான விஷயம் வெற்றியாகும். சொந்தத்தில் பெண்ணும் கிடையாது. அசலில் உங்களுக்கு ஜாதகம் வருது. அதை முடிச்சு தரேன். ஜெயிச்சுக்கலாம். இந்தா இப்போதைக்கு விவசாயம் சம்பந்தமான தொழில் ஓங்கும். போயிட்டு வரலாம். கால் வந்துட்டாடா. என்னப்பா வேணும்? கண்ணமுடி. உன்னுடைய காட்டுக்குள்ளே செய்வன தகடு இருக்குடா. அதனால் ஒருத்தருடைய உடல்நிலை தோல் பூச்சம் சம்பந்தமான வலி வேதனைகள் இருக்கும். இடையில போலீஸ் வழக்கெல்லாம் ஆகுமோங்கிற பயமும் வெட்டுக்கூத்து பிரச்சனையும் தோன்றியது உண்டு. அதுலேருந்து உன்னை வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் விட்டு வா. கர்மசாமிக்கு இந்தா ஜெயிச்சு தாரேன். நல்லா இருமாரு.
ஈரோடு வயிறு நோய் சம்பந்தமாக கேட்க வந்தது யாரு? மனநிலைகள் பாதிக்கப்பட்ட பெண்மணி வரலாம். காலன்ட்டு வாமா. கருப்புசாமி, இதுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? எவ்வளோ நாள் அப்படி இருக்கா? கொண்டாங்க. கண்ணை முடிக்கா உட்காரு. கண்ணை முடி பாப்பா. மாறுமா கருப்புசாமி, பொய் சொல்லல. 6 மாத கால அவகாசத்தில் கை கால்கள் இயங்கும். புரியுதா? 6 மாத காலத்தில் கை கால்கள் இயங்க வைத்து தாரேன். வெற்றி உண்டு. இந்தா மனமே வாழ். இந்தா ஈரோடு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? ஈரோடு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டது. தோட்டம் வீடு பிரச்சனை சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? வாப்பா. ஈரோடா உங்களுக்கு? ஈரோடா? கருப்பராயன் இருக்காரா உங்கள் ஏரியாவில்? கால் வந்துட்டுவாங்க. என்ன வேணும்? மகன் புதுசாக சொல்லுங்க. மகள் வர சொத்து அழைச்சி விட்டா கூட மகன் கல்யாணம் பண்ணிட்டு ஆளுக்கு பிரச்சனை. கண்ணை மூடுங்க. இந்த கடன்களை மட்டும் தீர்க்க முடியும். பையனுடைய வாழ்க்கையில் இல்லறத்தில் பிரிவான பிரச்சனைகள் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு மாந்திரிகம் சம்பந்தமான விஷயங்கள் காரணம். அதை நீக்கி வெற்றியாக்கி தாரேன். வேறு என்ன வேணும்? அடுத்த உத்தரவில் அந்த உடம்பை பற்றி நான் பேசிட்டேன். இப்போ உன் பிள்ளைகளை வெற்றியாக்கி ஜெயித்து வச்சு தரேன். இந்தாப்பா, நல்லா இருக்கு. கடன் தீரும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? யாரு? சிவகாசி 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 வாங்க, வர சொல்ல தம்பாவை. இந்த கனியை வீட்டில் வச்சு கும்பிடணும். இந்த கனியை பூஜாரியில் வைக்கணும். எல்லாம் வெட்டியாகும். பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாங்க. அடுத்து குழந்தை பற்றி கேட்டு வந்தது யார்? குழந்தை வரம் கேட்டு வந்தது அதுவும் நீங்கள் தானா? சபாஷ். இன்னும் யாரும் குழந்தை வரம் கேட்டு வந்திருக்கீங்களா? கால் வந்துட்டு வாங்க. உட்கார முடியுமா? உன் எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன். என் தங்கை பத்திரகாளி வாராளே, எங்கேப்பா இருக்கா? பக்கத்திலே இருக்கா. நான் கருப்பசாமி அந்த எல்லையில் இருப்பேன். இருக்கிறான். இப்போ உன் குடும்பத்தில் ஒரு வாரிசு பிறக்கணும். கருப்பசாமி ஆம்பளை பையன் உத்தரவு தாரேன். ஆடி அமாவாசைக்கு 3 குடம் நிறைய பால் கொண்டு வந்து என் கோயிலில் கொண்டு கொடுத்துரு. ஆம்பளை பையன் பிறப்பா. இந்தா கருப்பசாமின்னு பேர் வை. வெற்றி உண்டு. இந்தாப்பா, இந்த வருடமே இந்த கல்யாணம் நடந்துடும். உங்கள் இஷ்டப்படி நடக்குமா? அவன் இஷ்டத்துக்கு போய்கிட்டு இருக்கான். அவன் மனத்தை திருத்தி தாரேன். நல்லா இருக்கும். கருப்பசாமிக்கு உடல்நிலை மனநிலைகள் சரியில்லாதது யார்? சிவகாசி. ஓமா செல்லக்குட்டி, உன் பேர் என்னம்மா? நச்சிப்பே உள்ள. கால் வந்துட்டு வா. உட்கார். என்ன பேர் உன் பேர்? என்ன செய்யுது உனக்கு? கண்ணமுடு. நிமிந்து உட்காருமா அம்மா. நிமிந்து உட்காருமா. நல்ல நிமிந்து உட்காருமா. அம்மா கண்ணை முடிக்கா. என்னையும் நினச்சிக்கா உள்ளத்தில்.
மனநிலைகளில் பாதிப்பு இருக்குது, மூளை நரம்பியலில் கொஞ்சம் குறை இருக்குது, கழுத்து காது சம்பந்தமான வலியும் மன தளர்ச்சி இருக்கும். இது 3 மாதத்தில் குணமாக்கி நல்ல பிள்ளையாக நான் ஆக்கித்தாரேன். ஜெயிச்சுருவோம். கால் வந்துட்டுவான். செய்வன கோளாறு இல்லை, வீணாக குழப்பாத. கால் வந்துட்டுவான். அது இருந்தால் இருக்குப்பான்னு சொல்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம்டா ஆக போகுது? நீங்கள் ஏன்டா கற்பனை பண்ணுறீங்க? ஏன்டா குழப்பம் பண்ணுறீங்க? வரலாம். இந்தா இன்னையிலிருந்து படிப்படியாக தேறிடுவேன். நல்லா இரு மகளே, ஐஸ்வர்யம் பெறுவாய். ஓடியா குட்டியம்மா. சுவாமியே, இந்த ஒருத்தர் சபரிமலைக்கு நீ போண்டா. சபரிமலைக்கு மாலை போட்டு போயிட்டு வரணும். இந்தா நல்லா இருப்போம். தேனி மாவட்டம், தேனி. தேனி வாங்க, தேனி தேனி. அடுத்த பைசில் தேனிக்கு அடுத்து திருநெல்வேலி. திருநெல்வேலி வாங்க, திருநெல்வேலி. தேனிக்கு அடுத்து திருநெல்வேலி. வர சொல்லு, அவங்க 2 உள்ள வர சொல்லு. தேனி யாருப்பா? நீ தேனியா தம்பி? எந்த இடம் தேனியில்? ஃபாரஸ்ட் ரோடு, என்ஆர்டி ரோடு பக்கமா? ரயில் கட்டை தாண்டி போகணும். வலது பக்கத்தில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குமே. கரெக்ட். பொறுமையாக இருக்கணும். ஏதாவது ஒரு வழி தான் பண்ண முடியும். சற்று பொறுமையாக இருங்க. கர்மங்கள் தலைக்கு மேலே நிற்கி ஒரு தரம் காலில் வந்துட்டு வாங்க. உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன். கணவர் வீட்டை சார்ந்தவர்களுடைய உள்ளத்துக்குள்ள உன் வீட்டுக்காரன் இப்போ அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவங்கள சரி கட்டி இந்த கேஸ் இழுத்துக்கிட்டு போகுது, நான் சேர்ந்து வாழ்ந்துக்கிடுறேங்கிற ஒரு வார்த்தையை அங்கே சொல்லியிருக்கான். அதை தெளிவு பண்ணி இங்கே கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு வீட்டில் உள்ளவங்க தடையாக இருக்காங்க. உனக்கு இன்னும் ஒரு செய்தி வரும் அவன் மூலமாக, அதில் நீ ஜெயிச்சிருவ. பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ணித்தாரேன், வெற்றியாக்கித்தாரேன். ஒரு பெரியவர் உங்கள்கிட்ட பேசுவார். பேச்சுவார்த்தையில் ஒரு பெரியவர் உங்கள்கிட்ட பேசுவார். அதில் நான் தெளிவாக்கித்தாரேன். அதை அடுத்து பேசுவோம். இந்த பக்கத்தில் வாமா. வலி வேதனை இன்னையோட தீரும். இந்தா ஜெயிச்சுக்கா. ஒத்துக்கிட வைக்கிறேன். கால் வந்துட்டோம். தேனி கால் வந்துட்டோட தம்பி. நீங்கள்லாம் திருநெல்வேலியா? ஓகே. கண்ணை மூடு. இந்த வை கொண்டா. அவங்க கால் வந்துட்டோம். உன்னுடைய ஆத்மாவை அறிந்து பார்த்தேன். மரண பயம் உன் உள்ளத்தில் இருக்கு. எதிர்பார்க்காம நம்ம செத்து போயிடுவோமோ, தூக்கத்திலே உயிர் போனாலும் போயிருமோ அப்படிங்கிற ஒரு நிலை. எந்த டாக்டர்கிட்ட போனாலும் நமக்கு தெளிவான விடை கிடைக்க மாட்டுக்கு. நம்ம விதி எப்படி இருக்குங்கிறத தெரியணுமேங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில். கால் வந்துட்டுவான். அப்படி மரணகண்டனமான நிலை உனக்கு நடக்காது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ எங்கேயும் போகும்பொழுது கெட்ட ஆவி காற்று கருப்பு எதுவும் என்னை அடிக்கிருக்குமா, அதனால் உடம்பில் எதுவும் பிரச்சனை இருக்குமா ஒரு சந்தேகம் இருக்குது. அப்படி கிடையாது. கால் வந்துட்டு வா. இந்தா நல்லா ஆக்கித்தாரேன், தொழிலையும் நல்லா ஆக்கித்தாரேன். அப்படி அடுத்த உத்தரவில் அதை பற்றி பேசுவோம். திருநெல்வேலி எல்லை கல்யாணம் முடித்து, நல்லா புரிஞ்சுக்கணும், கல்யாணம் முடித்து ஏன் சம்மந்தம் கலந்த வீட்டுக்கும்
எனக்கும் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி கேட்டு வந்தவங்க வாங்க பண்ணிதாப்பா. பொண்டாட்டி புருஷன் ரெண்டாக இருந்த மூணாக செய்யும் வளையல். சிவனப்பேரி மாட மாறான அங்கே பேர் கேளா? அங்கே அடிக்கடி போய் கும்பிடுவீங்களா? கும்பிட்டு தான் போறியா? உங்கள் பின்னாலே வருது. இப்படி வரார். இந்த இது யாரு? நல்ல மகன், நல்ல மகன். பேர் என்னடா? வெரி குட், ஆனந்தமான பேர். பக்கத்தில் இருந்து உட்கார். குழந்தை இருக்கா? பொம்பளை பிள்ளை பிறக்கும். இருக்கக்கூடிய தாய் மாரியம்மாளுக்கு எதுவும் சொன்னீங்களா? ஏய், மாரியம்மா தான் வந்து பிறப்பா, அவள் பேரையே வச்சுக்கா. முத்து மாறின்னு பேர் வைடா, சந்தோஷமா இருப்ப. சரி, இவளை கட்டி கொடுத்த இடத்துல வீணான குழப்பமும் இவளை எப்படியாவது வெளியே தூக்கி எரியணுங்கிற சிந்தனையும் அவங்களுக்கு இருக்கு. நம்ம ஒரு சக்தியை கொடுத்து இவளை புஷ் பண்ணிடலாம்னு நினைச்சா அவங்க சுடுகாட்டு சாம்பலும் எருக்குழி மையம் எடுத்து எலுமிச்சம் கனியோடு முட்டையை சுற்றி வச்சு இவளை சாகடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால் வாழ்க்கையில் ஒரு பிரிவும் பிரச்சனையும் இப்போ கிடக்கு. இந்த சக்தியை அறுத்து தெய்வீகமாக்கி சேர்த்து வாழ வச்சா போதும்ல. கால் வந்துட்டு வா. உன் வாழ்க்கையில் ஒரு பொம்பளை தான் குறுக்கிடுதா, அவளால் தான் உனக்கு பிரச்சனை. உன் மாலைக்கு அவள் தான் இழிவு. அதனால் அவள் மனத்தை மாற்றி உன் குடும்பத்தை வெற்றியாக இருந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா. நீ மட்டும் போ. சேவல் ஆடு எங்கேயும் வெட்ட வேண்டி இருக்கா? எங்க என்னைக்கு பண்ணுவீங்க? ஆடி மாதம் பண்ணிருங்க. இந்தா உன் பிள்ளைய வாழ வச்சுட்டேன். வா மகளே, இனிமேல் உன் குடும்பம் ஒன்று சேரும். புண்ணியம் அடைவாய். நீ பேச வச்சிருந்தேன், பேச வச்சிருவேன். வா, இந்தா நல்லா இருமா, போமா. வா செல்லக்குட்டி, இருக்குங்குடி மாரியாத்தா பேர வை. ஓ, இந்தாடா மகனே, ஆனந்தமாக இருப்பப்பா, வாழ்க. இந்தா காசு பணத்தோடு கண்ணியமாக இரு. மாலையை போடு. நீ திருநெல்வேலி எல்லை ஒரு சின்ன வழக்கு பிரச்சனை இருக்கு, அதை தீர்க்கணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? நான் போயிட்டு வாங்க. என்ன வழக்குமா? அம்மா என்ன வழக்கு? வாங்க, யாரெல்லாம் வந்தீங்க? வந்துட்டீங்களா? வாங்க 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 வாங்க. திருநெல்வேலி எங்கே இருக்கிறீங்க? சரி, கால் வந்து. உங்கள் ஊர்லேருந்து நத்தம் எவ்வளோ தூரம்? 2 கிலோமீட்டர். ரெட்டியார்பட்டி எவ்வளோ தூரம்? வாங்க பக்கத்தில். இடைப்பட்ட காலத்தில் கை கால் வீக்கம் வலி வேதனை யாருக்கு வந்துச்சு? அதில் செய்வன கோளாறு இருக்குன்னு சந்தேகப்பட்டது யாரு? நடந்தது உண்மைதான், செய்வனம் வச்சதும் உண்மைதான், எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த வழக்கு பிரச்சனையில் உங்களை நான் காப்பாற்றி தந்துடுறேன். உங்கள் பக்கத்தில் நியாயம் இருக்குங்கிறத உணர்த்தி ஜெயிக்க வச்சு தாரேன். வேற என்ன வேணும்? பக்கத்தில் வாங்க. இன்னும் கொஞ்சம். உன் பேர் இல்லடா? அப்படியே. உன் பேர் என்னம்மா? உன் பேர் என்னம்மா? உன் பேர் என்னம்மா? உங்கள் பேர்? திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு போனேடா. என்னடா சொல்லிட்டு வந்தாங்க? போய் ஆம்பளை பிள்ளை வேணும்னு சொன்னியா? கொடிமரத்து பக்கத்தில் வச்சு சொல்லலாம். நீ கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. வா. ஆம்பளை பையன் பிறப்பான், கந்தர் அலங்காரம்னு பேர். வெற்றி உண்டு. கனியை சாப்பிட்ரு. இந்த சக்திக்குள் திருப்தி ஆகும். புண்ணியமாயிரும் மகனே. பணத்தை செலவழிக்க ரொம்ப
சண்டை போட்டாலும் திருத்த மாட்டேக்கான் என்ன மாற்றிடுவோம் போ இந்தா வாப்பா அந்த பிரச்சனை தீர்ந்துடும் நமக்கு உரிமையாகும் எஸ் இந்தா வாக்கா முன்னாட வா அதுக்கு இன்னைக்கு உத்தரவு இல்லைக்கா அமாவாசைக்கு வாங்க பக்கத்தில் வாங்கக்கா என்ன இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு பக்கத்தில் வாங்க கமலா வெற்றி உண்டு சந்தோஷமா இருக்கு இந்தா எல்லாம் நல்லா இருக்கும் ராமையம்பட்டி மானூர் ரஸ்தா யாருப்பா மானூர் ரஸ்தா பக்கம் வாடா தம்பி யாரெல்லாம் வந்திருக்கியப்பா முட்டை முட்டை வியாபாரம் எங்கடா நடக்கு முட்டை பக்கத்தில் முட்டையில் ஒருத்தன் கத்திக்கிட்டு வரானே எங்கேப்பா இருக்குது சரி காலில் வந்துட்டு வாங்க வணக்கம் என்ன இருக்கீங்க எந்த ஊர் என்ன வேணும் ஒரு வீடு ஒன்று எடுத்தேன் பக்கத்தில் வாங்க வீட்டிலேருந்து இடதுபுறம் பார்த்தா ஒரு பள்ளி தெரியுது அது எங்கே இருக்கு பள்ளினா பள்ளி வாசல் எந்த ஊரில் அதைத்தான் நானும் சொல்கிறேன் பக்கத்தில் கடல் அலை ஓசைகளாக தெரிகிறதே அது எங்கே இருக்கிறது சரி ஓகே முத்து மாரியம்மன் கோவில்னு ஒரு கோவில் தெரிகிறதே அது எங்கே இருக்கிறது அது பக்கத்தில் ஓடும் வண்டி வாகனங்கள்லாம் இருக்கிறதா ஒரு சின்ன டீ கடை இருக்க அங்கே இருக்கா கால் வந்துட்டு நீங்கள் தான் நடநடையா வீடு பெற்றதிலிருந்து கடன்களும் மனவேதனைகளும் உடல்நிலை கோளாறுகளும் குழப்பங்களும் நடந்திருக்கும். இதுக்கு செய்வனைகள் காரணமில்லை. நாம செல்வங்களை பெறக்கூடிய நேர காலத்தின் அம்ச குறைவுகள் ஒரு காரணம். வேற என்ன வேணும்? கண்டிப்பாக போகலாம். நாள் எப்போம்னு கேட்கணும்ல. ஒரு துஷ்ட மரணம் ஏற்பட்டுச்சு, அதனால கொஞ்சம் போகக்கூடாது. ஐப்பசி மாதம் போகலாம், அந்த ஆவி விலகும், கவலைப்பட வேண்டாம். நான் வாரேன், இந்த அப்படி சந்தோஷமா இருப்போம். புண்ணியத்தை பெறுவாய் மகனே, அருள் பெறுவாய். வேற என்னம்மா வேணும்? எல்லாம் ஆயிடுச்சு. என்னம்மா வேணும்? ஒரு கேள்விக்கு விடை கொடுக்கும்படி கட்டளை. என்ன வேண்டும்? அவங்கள வரவிட மாட்டேன், உன் பிள்ளை மனசை மாற்றி தாரேன். வர மாட்டாங்க, இந்த வெற்றி உண்டு, புண்ணியம் கிடைக்கும். போ. பொம்பளை பிள்ளை ஆம்பளை பையன் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்த பெற்றோர்கள் வாருங்கள் மக்களே. திருநெல்வேலியில் எந்த இடம் உங்களுக்கு? திருநெல்வேலியா உங்களுக்கு? எந்த இடம்? ஓடம் நதியினிலே. கல்யாணம் முடிச்சாச்சா? சொல்லமானசாமி வாரார ஓரத்தில் எங்கே இருக்காரு? பக்கத்திலே இருக்கார். இனி புதிய வாழ்க்கை தான் அமைய வேண்டுமா அல்லது இதுவே தொடர்ந்து தர வேண்டுமா? கண்ணமூடு. கால் வந்துட்டு வா. இவன் உடம்புல ஒரு அதிர்ச்சியும் ஒரு மனநிலைகளுடைய பாதிப்பு இருக்கு. அதனால் இவன் தெளிவான நிலைகள் உடையவள் அல்ல, வாழ தகுந்தவள் அல்ல என்ற ஒரு குற்றச்சாட்டு அந்த வீட்டிலே உணர்த்தப்பட்டது. நீங்கள் ஏமாற்றி கல்யாணம் முடித்து வைத்து விட்டீர்கள் என்ற கெட்ட பேரும் குழப்பமும் உங்கள் குடும்பத்தை வந்து சார்ந்தது. இதுதானே உண்மை? கால்னு சொல்லலாம்.
இந்தா ஒரு வருத்தம் பொறுமையாக உன் பிள்ளைய வீட்டில் இருக்கவை, ஓராண்டு கழித்து முறையான ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரேன், அதுக்கு தகுதியுடையவளாக உன் பிள்ளைய நான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்தா மகளே, தைரியமாக இரு. இந்த வாழ்க்கையில் திண்மை தானே, வார புதன்கிழமை என்னை வந்து பார்க்கணும்.